இன்றைய தினம் இந்த மரண வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். நேற்று கொழும்புத்துறை பகுதியில் இடம்பெற்ற ஒரு விபத்தில் அண்ணனும் தங்கையும், மணியந்தோட்ட பகுதியைச் சேர்ந்த அண்ணனும் தங்கையும், பிரெட்லி என்கின்ற சகோதரனும் அவருடைய சகோதரி டிலக்ஷி என்கின்ற அந்த தங்கையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தார்கள். அவர்களுடைய மரண வீட்டிற்கு இன்றைய தினம் நான் சென்றிருந்தேன். அங்கே பந்தல் போடப்பட்டிருந்தது. உறவினர்கள் கூடியிருந்திருந்தார்கள். அந்த பிள்ளைகளினுடைய நண்பர்கள் அங்கே சூழ்ந்திருந்தார்கள். அனைவருடைய முகங்களிலும் சோகம் நிறைந்திருந்தது. அந்த தம்பியினுடைய நண்பர்கள் பந்தல் போடுகின்ற வேலையிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த தங்கையினுடைய நண்பிகள் அழுதவாறு அங்கே கூடியிருந்து பரஸ்பரம் சோகத்தை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடல்கள் அங்கு வருவதற்கு இன்னமும் நேரமாகும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். ஜேஎம்ஓ சட்ட வைத்திய அதிகாரி இன்னமும் வருகை தரவில்லை. அவர் தூர இடத்திலே நிற்கின்றார். வருவதற்கு இன்னமும் 2 மணித்தியாலங்கள் கூட ஆகலாம் என்று கூறினார்கள். நான் இன்று மதியம் 1 மணி அளவில் சென்றிருந்தேன். அங்கே உடல்கள் அதுவரை நான் அங்கிருந்து வெளியேறும் வரை வந்திருக்கவில்லை. பந்தலினுடைய மைய பகுதியிலே அவர்களுடைய தாயார் கதறி அழுத வண்ணம் இருந்தார். மணியம் தோட்டம் என்கின்ற அந்த கிராமத்தினுடைய 2ஆம் குறுக்கு தெரு, அது ஒரு பிரதான வீதியையும் அந்த பிரதான வீதியிலே இருக்கக்கூடிய 6 அல்லது 7 குறுக்கு தெருக்களையும் கொண்ட ஒரு சிறிய கிராமம்தான் இந்த மணியந்தோட்ட கிராமம். அந்த குறுக்கு வீதிகளில் 2ஆம் குறுக்கு தெருவில் அந்த வீடு அமைந்திருந்தது. அவர்களுடைய வீடு ஒரு சாதாரண குடும்பம், ஒரு சிறிய வீடு. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த தாயார் அந்த பந்தலின் நடுவிலே இருந்து, அந்த குறுக்கு தெருவிலிருந்து அந்த பிரதான வீதியை நோக்கி பார்த்த வண்ணம் என்னுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே என்று அழுதவாறு இருந்தார். அந்த பிரதான வீதியிலே சென்ற ஒரு பேருந்து அந்த சந்தியிலே நின்றது. அந்த பேருந்தை நோக்கி அவர் கத்தினார். என்னுடைய பிள்ளைகள் வருகிறார்களா என்று நான் பார்த்து பார்த்து கதறுகின்றேன். என்னுடைய பிள்ளைகள் அந்த பேருந்திலே இருந்து இறங்கி என்னுடைய வீட்டை நோக்கி வரமாட்டார்களா என்று அவர் கதறுகின்றார். இதை நான் ஏன் இவ்வளவு விலாவாரியாக கூறுகிறேன் என்றால், இறந்த அந்த 2 பிள்ளைகளும் இனிமேல் திரும்ப வரப்போவதில்லை. இந்த விபத்துக்கள் ஏனைய இறப்புக்கள் போன்றது அல்ல. அனைவருமே ஒரு நாள் இறக்கப் போகின்றோம். மரணம் என்பது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, அனைவருக்கும் உண்டு. ஆனால் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாதிரியான விபத்துக்களூடான மரணம் என்பது ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாததாக மாறி இருக்கின்றது. இந்த ஒரு மாதத்திற்குள் இளம் தரவழி, அதாவது ஒரு 18 to 29 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் மரணித்த செய்திகளை நீங்கள் அடிக்கடி சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருக்கக்கூடும். கடைசியாக நான் பார்த்த ஒரு விபத்து காணொளி, நான் நினைக்கின்றேன் அம்பாறையில் அல்லது மட்டக்களப்பில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சகோதரன் ஒருவர் மோட்டார் சைக்கிளிலே அடிபட்டு இறந்து கிடந்த ஒரு காட்சி காணொளியாக பரவி இருந்தது. 2 இளைஞர்கள், மிகவும் வயதில் குறைந்தவர்கள், 20-25 இடைப்பட்டவர்கள், மோட்டார் சைக்கிளிலே வந்து அடிபட்டு, ஓட்டோவோடு அடிபட்டு விழுந்து கிடக்கின்றார்கள். அதை ஒருவர் காணொளி எடுத்துக்கொண்டு செல்கிறார். நினைக்கிறேன் ஓட்டி வந்தவர் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடக்கின்றார். அவருடைய முகத்திற்குள்ள ஊடாக இரத்தம் பீறிட்டு பாய்கிறது. பின்னால் இருந்தவர் காயங்களோடு, கண்ணிலே பெரிய ஒரு காயம் தெரிகிறது. அந்த காயத்தோடு வந்து அந்த நண்பனை பேர் சொல்லி அழைக்கிறார். காணொளி எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் அவன் மவுத்தாகிட்டான், அவன் இறந்து விட்டான் என்று கூறிக்கொண்டு போகின்றார்.
அந்த இடத்தில் அவருடைய கோபத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்தில் காணொளி பதிவு செய்தது தொடர்பாக பலத்த விமர்சனங்கள் எழும்பியிருந்தது. அவர்களுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு காணொளி எடுத்ததாக அவர் மீது அது ஒரு சர்ச்சையாக சமூக வலைத்தளங்களில் சென்று கொண்டிருந்தது. இந்த மணியந்தோட்ட விபத்திலும் யார் மீது தவறு என்பது எனக்கு தெரியாது. அது தொடர்பான செய்திகளும் வெளியாகவில்லை. தண்ணி பவுசரோடு அடிபட்டு அந்த விபத்து இடம்பெற்றதாக கூறப்பட்டது. ஆகையால் இங்கே இளைஞர்கள் ஸ்பீடாக சென்றார்களா இல்லையா என்பதை குறித்து நாங்கள் கதைக்க முடியாது. ஆனால் பொதுவாக தற்போதைய இந்த இளம் வயது பராயத்தினர் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்படுகின்ற அந்த மோட்டார் சைக்கிள்கள், அந்த மோட்டார் சைக்கிள்களினுடைய பெறுமதி, அந்த மோட்டார் சைக்கிள்களிலே அவர்கள் செல்லுகின்ற வேகம், இவை அனைத்தும் பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு உட்பட்டது. சமூகத்தினுடைய கோபமும் இவர்கள் மீது இருக்கின்றது, அனுதாபமும் இவர்கள் மீது இருக்கின்றது. ஆகையினால்தான் சில விபத்து மரணங்களின் காணொளிகளுக்கு கீழே அந்த மரணத்தை கொண்டாடுவது போன்ற கருத்துக்களை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. நான் இளைஞனாக இருந்த பொழுது நான் வாங்கி எடுத்துக்கொண்ட மோட்டார் சைக்கிள் 100cc மோட்டார் சைக்கிள் தான். அந்த பருவத்தில் அனைவரும் விரும்புகின்ற மோட்டார் சைக்கிள் பல்சராக இருந்தது. அதற்காக எல்லோரும் 100cc மோட்டார் சைக்கிள் தான் ஓட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. 150cc மோட்டார் சைக்கிளை ஓடுகின்ற பொழுது கூட 40-50 km/h என்கின்ற வேகத்தை தாண்டி நான் ஓடியதில்லை. இங்கு எந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்பது பிரச்சனை அல்ல, எவ்வளவு கட்டுப்பாட்டோடு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. ஆகையால் இந்த இளம் சமுதாயம், இந்த செய்தியினூடாக நான் குறிப்பிட விரும்புகின்ற விடயம், உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய சிறு தவறால் இறந்து போகின்ற, எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள், அல்லது தவறு செய்து இறந்து போகின்ற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏனையவர்களினுடைய மனநிலைகள், அவர்கள் ஏன் வருந்த வேண்டும்? உங்களுடைய இறப்பு அவர்களை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்ற இளம் சமுதாயம், என்னுடைய அன்பார்ந்த தம்பிகளே, தங்கைகளே, வீதியில் பயணிக்கின்ற பொழுது மிக மிக கவனமாக செல்லுங்கள். உங்களால் ஏனையவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, ஏனையவர்களால் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தூரம் கவனமாக உங்களுடைய வாகனத்தை ஓட்டிச் செல்ல வேண்டுமோ அதே அளவு கவனமாக ஏனையவர்களுடைய வாகனங்களை நீங்கள் கண்காணிக்கவும் வேண்டும். நீங்கள் தவறு செய்யாமல் உங்களை வந்து தாக்குவதற்கும் இங்கு பல வாகனங்கள் தயாராக இருக்கின்றன. இலங்கையில் விபத்துக்கள் என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது, அதிலும் வடக்கிலே மிக சர்வசாதாரணமாகிவிட்டது. கொழும்புத்துறை பகுதியை அண்டி இடம்பெற்ற இந்த விபத்தில் மணியந்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரெட்லி வயது 24, அவருடைய சகோதரி டிலக்ஷி வயது 19 ஆகியோர் நேற்று உயிரிழந்திருக்கின்றார்கள். இருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது பவுசரோடு மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் அவர்களுடைய உடல் குடும்பத்தவர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடும். இந்த இறப்போடு எத்தனையாவது இறப்பு என்பதனை சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு விடயத்தை மாத்திரம் இறுதியாக கூறி நான் முடிக்கின்றேன். அந்த பேருந்தை பார்த்து கதறிய அந்த தாய், என்னுடைய பிள்ளைகள் மீண்டும் என்னிடம் அந்த பேருந்திலிருந்து இறங்கி வரமாட்டார்களா? அந்த நினைவுகளோடே அவர் இறுதி வரை வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை. அந்த நிலையை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் கொடுத்து விடாதீர்கள். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.